அதாவது பின்னாடி நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்தில் யாருக்குமே கஷ்டம் இருக்காது. நாம் ஒன்று நினைப்போம், அது வேறு ஒன்று நடக்கும். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேனே அப்படின்னு நிறைய சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி அப்படி எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே நினச்சிருப்பாங்க, இப்படி ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேன், தெரியாதனமாக அதை நான் பண்ணி தொலைச்சிட்டேன், இப்படி ஒன்று நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, நான் வேறு மாதிரி ஒன்று நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா, பின்னாடி நடக்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் பிரச்சனையே கிடையாது. உதாரணத்துக்கு அமெரிக்காக்காரங்க அணுகுண்டு போடுவாங்கிறது தெரிஞ்சதுன்னா இந்த ஜப்பான்காரங்க வந்து அமெரிக்காவோட பியல் ஹார்பரில் போயிட்டு குண்டு போட்டிருக்க மாட்டாங்க. குண்டு போட்டனால தான், வான்வழி தாக்குதல் மூலமாக பியல் ஹார்பரை அழித்தனால தான் வந்து அமெரிக்காக்காரங்க வந்து ஜப்பான் நாட்டு மேலே 2 அணுகுண்டை போட்டு போயிட்டாங்க. அதனால் சரி, நம்ம அப்போ ஜப்பான்காரங்க நினச்சிருப்பாங்க, நம்ம அதை மட்டும் பண்ணாமல் இருந்தோன்னா நமக்கு இந்த அழிவு இல்லைல்ல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இது வந்து என்னென்னா, பின்னாடி நடக்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா மிகப்பெரிய விபத்துகள், மிகப்பெரிய அழிவுகளையே நம்ம தடுத்து நிறுத்திடலாம். ஆனால் இயற்கையில் அப்படி நமக்கு பின்னாடி நடக்கிறது முன்னாடி தெரியாது. அப்படி தான் ஆகிப்போச்சு நிறைய. இது வந்து எதில் வேணாலும் நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். பின்னாடி நடக்கிறது முன்னாடியே தெரியாதனால நிறைய சம்பவங்கள் இது எல்லாருமே உணர்வாங்க. இது மட்டும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதில் இது ஒன்று. வாழ்க்கையில் பின்னாடி நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நாங்கள் நிறைய பாதுகாப்பாக இருப்பாங்க, தப்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு நிலநடுக்கம் வருது பின்னாடி, அது முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம். புயல் வருதுன்னா முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. ஆனால் புயல் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி காற்று மழை கிடெல்லாம் வரும். ஒரு நிலநடுக்கம் வருதுன்னா திடீர்னால வரும், அது சொல்ல முடியாது. அப்போது பின்னாடியே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அறிவியல் முயற்சி பண்ணுது. அதன் மூலம் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலநடுக்கம் பின்னாடி வர நிலநடுக்கத்தை முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சியிலையும் இந்த அறிவியல் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதுலேயும் கூட சில வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் இன்னும் துல்லியமாக கணக்கெடுக்கிற நிலநடுக்கத்தை, பின்னாடி வரக்கூடிய நிலநடுக்கத்தை முன்னாடியே சொல்கிற ஒரு நிலநடுக்கத்தை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்கிற டெக்னாலஜி இன்னும் அந்தளவுக்கு இல்லை. அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் வந்து நிறைய நிலம்லாம் வந்து விலைக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிது, விலை குறைவாக கிடச்சிது. நிறைய பேர் நிலத்தெல்லாம் வாங்கவே இல்லை. எதை வாங்கி அதுக்கெல்லாம் எதுக்கு அதை வாங்கி போடணும், பிற்காலத்தில் அதுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்க போகுது. ரொம்ப 100 ரூபாய்க்கெல்லாம் ஒரு சென்ட் நிலம் கிடச்சிது. ஆனால் அப்போல்லாம் வந்து மக்கள் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. நிலத்துக்கு யாரும் என்ன மதிப்பு இருக்குது, கிராமத்தில் பொதுவாக வாங்க மறுத்துட்டாங்க. கிராமத்தில் வந்து நிலத்தை வாங்கி போடுறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பமே இல்லாமல் அப்படியே விட்டாங்க. எல்லாருமே இனிமேல் நகரத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. இன்னும் கிராமத்தில் வந்து அப்படிலாம் பார்த்தா கடைசியில் பார்த்தா இப்போ நிலமெல்லாம் எல்லா இடத்துலையுமே விலை அதிகமாகி போச்சு. இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க, அப்போவே நம்ம நிலத்தை நிறைய வாங்கி போட்டிருந்தா இப்போ அதை விற்றே நம்ம பிழைச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பின்னாடி நடக்கிறதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில் வந்து எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் வந்து சிலருக்கு வந்து பின்னாடி நடக்கிறத முன்னாடியே யூகிக்கிற திறன் உண்டு. அது வந்து அந்த மக்களின் மன ஓட்டம், மனித மன ஓட்டம் இதெல்லாம் எப்படி இருக்குது அதை புரிஞ்சுக்கிறவங்க, இது பின்னாடி எப்படி இருக்கும், அந்த சரியான இடத்துல இருந்தால் சரியான வாழ்க்கையில் வந்து நம்ம சரியான ஒரு புரிதலோட வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா பின்னாடி நடக்கிறத முன்னாடியே யூகிக்கிற திறன் வந்து அந்த திறன் வந்து மனுஷங்களுக்கு உண்டு. நிறைய பேர் அறியாமல் இருந்துட்டாங்க. நம்பிக்கையின்மையோடு இருக்கிறதுனால பிற்காலத்தை யூகிக்கிற திறனை மனுஷங்க நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஒரு சிலர் அந்த காலத்தில் வந்து சிலர் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கிறதுல குறியாக இருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாதி வெறி, வன்முறை வெறி அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப மெத்தனமாகவே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த காலத்துலேயே வந்து படித்தாதான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நம்புகிறவங்களும் இருந்தாங்க. படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நம்பினாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து பிற்காலத்தை யூகிக்கிற திறன் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து
படிப்பு படித்தா என்ன பெரிய அப்படின்னு சொல்லிட்டு படிப்புலேயே நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்களும் இருந்தாங்க. பிள்ளைகளை வந்து அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு படிக்க வச்சுட்டு 5ஆவதோ 8ஆவதோ படிக்க வச்சுட்டு நிறுத்திடுவாங்க. பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைகளுமே அப்படி நிறுத்திடுவாங்க. வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க விவசாயம். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் படிக்க வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா பிற்காலத்தை யூகிக்கிற பிற்காலம் வந்து படிப்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் வந்து அப்படி நிறைய பேர் நம்பலை. ஆனால் குறிப்பிட்ட சிலர் வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நம்பினாங்க. அதன்படி அந்த காலத்திலே படிக்க வச்சாங்க. பட்டப்படிப்பெல்லாம் படிக்க வச்சாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட பட்டப்படிப்பெல்லாம் படிக்க வச்சாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பிற்காலத்தை யூகிக்கிற திறன் இருந்துச்சு. கல்வியின் அவசியம் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் அவங்க அந்த மாதிரி விழிப்போடு செயல்பட்டார்கள். ஆனால் நிறைய பேருக்கு அந்த மாதிரி விழிப்பு நிலை இல்லை. பிற்காலத்தை யூகிக்கிற திறன் வந்து அவங்களுக்கு இல்லாதனால படிப்புக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டாமல் சும்மா ஏதாவது வேலை பாரு, படிக்கிறதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிற்காலங்களில் யோசிக்கிறாங்க. சரி அப்போவே படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பின்னாடியே நடக்கிறத முன்னாடியே யூகிக்கிற திறன் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான அந்த மன ஓட்டத்தோட ஒரு மென்மையான உணர்ச்சிகள் நமக்கு வேணும். வன்முறை உணர்ச்சி, ஒரு மாதிரி அடிதடி சிந்தனை, சாதி தான் முக்கியம், சாதி வெறி, இதெல்லாம் கடந்து இதெல்லாம் கடந்தால் தான் இந்த குறுகிய உணர்ச்சியெல்லாம், சாதி வெறியெல்லாம் குறுகிய உணர்ச்சிகள். சும்மா நான் தான் சாதி, பெரிய சாதி, நாங்கள் எங்கள் சாதி தான் பெரிய சாதி அப்படின்னு சொல்லிட்டு சாதி சண்டைகள் போட்டுக்கிட்டு இருந்திருக்க அதை விட நீ இன்னும் மென்மையாக போய் ஒரு மென்மையான உணர்ச்சியோடு இந்த மனித மனங்களை படிக்கணும். படித்தாதான் பிற்காலத்தை யூகிக்கிற திறன் வந்து ஒருத்தருக்கு வரும். சாதி வெறியில் தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த உயர் சாதியினர் இருக்காங்களா, அவங்களாம் என்ன உயர் சாதியினர் கருதப்பட்டவர்கள் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட சாதி, தாழ்ந்த சாதி அவங்களுக்கெல்லாம் வந்து வன்முறை உணர்ச்சிகளை ஊட்டி விட்டு சண்டை போட வச்சு நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டுருங்க, அவங்கள கவனத்தை திசை திருப்புறது. அவனுக்கு கவனத்தை திசை திருப்பி எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் செய்து கவனத்தை மெத்தனமாக இருக்க செய்து அவங்கள எப்போவுமே வந்து ஒரு பிற்போக்கான நிலையிலையோ ஒரு கீழான நிலையிலையோ வச்சுருந்து பொருளாதாரத்தில் முன்னேற விடாமல் செய்து இவங்க மட்டும் படித்து முன்னேறுறது. ஒரு போட்டி இருக்குன்னா அந்த போட்டியில் போட்டி விடாமல் அவங்கள மட்டும் போட்டி போட விடாமல் கவனத்தை திசை திருப்பி நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டுட்ருங்க, நாங்கள் பாட்டு முன்னேறிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு போக்கு, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ கூட இருக்குது. அந்த காலத்துலேயே இருந்தது இப்போவும் இருக்குது. அவங்களுக்கு வந்து வன்முறை உணர்ச்சிகளை ஊட்டி நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறுறவங்க முன்னேறிக்கிட்டே இருக்குது. அது இப்போ கூட இருக்குது. இந்து மதத்தை பயன்படுத்தி இந்து மத பயங்கரவாத ஆட்சியாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு இஸ்லாம் மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் எதிராக ஒரு பகை உணர்ச்சியை ஏற்படுத்தி சண்டை போட வச்சு அதன் மூலம் அந்த ஆட்சியாளர்களை ஆதாயம் தேடிக்கிறாங்க. இவர்களை சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்கள முன்னேற விடாமல் சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பிற்காலத்தை யூகிக்கிற திறனை இழக்க செய்து விடுகிறார்கள். பிற்காலத்தை பற்றி ஒரு தவறான யூகத்தை அவர்கள் மனதில் விதைத்து விடுகிறார்கள். இந்த உலகம் என்ன தான் முன்னேறினாலும் அதை பார்த்தாலும் அந்த மாதிரி சண்டை போடுறவங்களுக்கு இந்த தனது பிற்காலத்தை பற்றி சரியாக யூகிக்க தெரியவில்லை. அதுதான் வந்து மூளை செலவு செய்து அவர்களை வந்து சண்டை போடவே எப்போவும் சண்டை போடுறதுக்காகவே வச்சிட்ருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஆட்சியாளர்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் நல்லா முன்னேறிய நிலைக்கு போயிட்டே இருக்காங்க.